தமிழகத்தின் மிக வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதே போல ஆளும் திமுக அரசாங்கத்தின் மீது உள்ள மக்களுக்குள்ள அதிருப்தியும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலை சொல்றதுக்கு முன்னாடியே அமித்ஷாஜி அவங்க சொல்லும் பொழுது 2025 டெல்லியோடைய வெற்றியோட தொடங்குச்சு. 27 ஆண்டுகள் கழிச்சு டெல்லியில ஒரு மிகப்பெரிய வெற்றி உருவாக்கி அந்த வெற்றியோட தொடங்கின மாதிரி 2026 தமிழ்நாடுடைய வெற்றியோட பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய என்டிஏ ஆட்சி அமையறதோட நல்ல விதமா தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, உங்களால 2024லயே எந்த வெற்றியும் கொடுக்க முடியல. 26ல ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு இல்ல. நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. 2024ல மிகப்பெரிய சறுக்கல் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த லோக்சபா அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சரிவு தான். 9 இடங்கள் தான் கைப்பற்ற முடிஞ்சது, பல இடங்கள் தோல்வி பெற்றோம். அதை தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தல் என்ன பாடத்தை புகுட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இன்ஃபேக்ட் ஹரியானாவும் எடுத்துக்கோங்க. ஹரியானாலையும் 10 எம்பி சீட்டில் இருந்த இடத்துல 5 எம்பி சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் அதை தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி அங்க வாங்கினாங்க. எனக்கு புரியுது. மாற்றம் நீங்க தமிழ்நாட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் கேட்டேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்க நம்பர்ஸ் எடுத்திருந்தீங்க, ட்ராக் ரெக்கார்ட் மாறிச்சு, ஆட்சி பிடிச்சிங்க, நம்பர்ஸே வரலையே. அப்ப நம்பர்ஸ் வர்றதுக்கு தானே நீங்க முயற்சி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால 3வது முறை ஆட்சி. ஆன்டி இன்கம்பன்சி எந்த ஸ்டேட்ல இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 5 ஆண்டு ஆட்சிக்கே இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் பொழுது அங்கே 10 ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்காங்க. 11வது முறை ஆட்சியை கையில் கொடுத்துருக்காங்க. அதே தான் நீங்கள் லோக்சபாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3வது முறை ஆட்சி. தமிழகத்தை பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள் 2014 இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி எவ்வளவு பெருசா இருக்கு. 18.25% என்டிஏ இந்த முறை நீங்க சொன்ன அதே 2024 லோக்சபா தேர்தல்ல வாங்கியிருக்காங்க. என்டிஏ எவ்வளவு வாங்கினாங்க? 2014 லோக்சபால எவ்வளவு வாங்கினாங்க? 18.25% வாங்கியிருக்காங்க. 2024 எலெக்ஷன்ல சொல்றேன். 14 to 24 இவ்வளவு வளர்ந்துருக்காங்க. 14 வரைக்கும் சார், நீங்க 2024 முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை 1% 2%ன்னு சொல்லி ஏளனம் பண்ணிட்டு இருந்த இதே தமிழ்நாட்டில் கேள்வி 14ல எவ்வளவு வாங்குனீங்க, 24ல எவ்வளவு வாங்குனீங்க? 14ல 5.6% வாங்கி இருந்தது. இந்த முறை கூட்டணியோட சேர்த்து 12 11 சம்திங் கிட்டத்தட்ட என்ன பெரிய மாற்றங்கள்? இது பெரிய மாற்றம் தானங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இன்கம்பன்சியும் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா காலங்களிலும் இருக்கு. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி யாருக்கு அறுவடையா போகும்னா மாநிலத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கு போகும். பாஜகவுக்கு வரும்னு எப்படி நீங்க கனவு காண்றீங்க? தப்பு. நீங்க உங்கள்கிட்ட வலிமையான கூட்டணி இல்ல. நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமே அதுல ஒரு மிகப்பெரிய தவறுதல் இருக்கு. ஏன்னா இப்ப எங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சி பருவத்துல நாங்க இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் டிரைவ்ல பிஜேபியில சேர்ந்தவர்கள் மட்டும் தமிழ்நாடு முழுக்க 48 லட்சம் பேர். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான். செகண்ட் ஃபேஸ் இதுக்கப்புறம் மாநில தலைவர் அறிவிச்ச பிறகு திரும்பவும் நாங்க அதை தொடருவோம். ஸோ எங்களுடைய பாத் கிளியரா இருக்கு. இன்னைக்கு மெம்பர்ஷிப்பை வச்சு கணக்கீட்டு பண்ணீங்கன்னா அதிமுகவுக்கு 2.25 கோடின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவு அறுவடை ஆகல. நீங்க 2026ல ஜெயிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன வலிமை இருக்கிறது, என்ன கட்டமைப்பை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ள? தமிழ்நாட்டு முழுக்க கட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மாவட்ட அலுவலகங்கள் இருக்கு. அதை சார்ந்து மாவட்ட கட்சி மாவட்ட ரீதியா கிராமந்தோறும் எம்பி எலெக்ஷன்ல 10 தொகுதிகள்ல 2ஆம் இடம் எடுத்தீங்க. மற்ற தொகுதிகள்லாம் எத்தனாவது இடத்திற்கு நீங்க போனீங்க? எத்தனை பெர்சன்டேஜ் வாக்கு வாங்குனீங்க அந்த இடங்கள்ல? நீங்க சொன்ன அந்த டோட்டல் ரேஷியோவும் இந்த 10 தொகுதிகள்ல தான். அதுவும் கூட உங்க அலையன்ஸ் பார்ட்டிஸ் தான் மேக்ஸிமம் நாங்க வந்திருந்தாங்க. இல்ல, இதுவும் தவறான கருத்து நீங்க சொல்றது. ஏன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் போன இதுல நீங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வைஸ் ஓட் ஷேரை பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 73 தொகுதிகள்ல என்டிஏ அலையன்ஸ் 2வது இடம் வந்திருக்கு. 73 இடத்துல. ஓகே. சோ இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான வளருது. நான் இன்கம்பன்சின்னு சொன்னது ஸ்டேட் மேல இருக்கக்கூடிய இன்கம்பன்சி மட்டும் கிடையாது. நீங்க எந்த எலெக்ஷனை நீங்க சொல்றீங்க? 2024ல 2வது இடத்துக்கு
நீங்க வந்திருக்கிறீங்க. 73 சட்டமன்ற தொகுதிகள்ல 2வது இடத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைமை வகித்த என்டிஏ பிடிச்சு. அங்கெல்லாம் முதல்ல வரணும்ல. வந்துருவோங்க. நீங்க வந்து ட்ராக் ரெக்கார்டு இங்க பாக்கும்போது நிறைய கட்சிகள் இருக்கு சார். ராஜசேகர் சார், இங்க நிறைய கட்சிகள் இருக்கு. திமுக கூட்டணி வலிமையா இருக்கு. பிரதானமாக அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிறது. எல்லாம் எடுத்துட்டு நாங்க வருவோம்னா அதுக்கு இந்த ஃபார்முலா எங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க சொல்லணும்ல. வருங்கிற ஒற்றை வார்த்தை இல்ல. அதுக்கு பலர் உங்க வடிவங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த இதுல என்ன வடிவம் நீங்க வச்சிருக்கிறீங்க? சரி, நான் போன முறை இந்த பெர்சன்டேஜ் வந்தா இந்த பெர்சன்டேஜ் வாங்குவேங்கிறது எல்லாரும் சொல்லிடலாம். ஆர்கியூமென்ட் பண்றது வேற, டிஸ்கஸ் பண்றதுங்கிறது வேற. ஓகே, நாங்க வந்து வளர்ந்துட்டே வரோம். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் இம்பிபிஷன் இருக்கு இல்லையா, வளர்ச்சி எல்லா கட்சிகளும் வளருதுங்க. அப்படியா நாம் தமிழர் கூட தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தனித்து நின்று, நீங்க கூட என்டிஏங்கிற கூட்டணியோட நிக்கிறீங்க, தனித்து நின்று 8% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினோம். நாங்க நின்னது வந்து 24 தொகுதி கூட்டணி இருந்தாங்க. உங்க கூட பாமகவுடைய வாக்கு வங்கி இருந்துச்சு. எல்லா வாக்கு வங்கியும் சேர்த்துதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த 12% வாங்குனீங்க. திமுக கூட எத்தனை பேர் கூட்டணியில இருக்காங்க? திமுக ஓட தனிப்பட்ட வாக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க சார். ஆட்சிக்கு வருவோம் சார். ஆட்சிக்கு வருவோம். எப்போ 2026ல நீங்க பார்க்க தானே போறீங்க. திரும்பவும் நம்ம பேச தானே போறோம். எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க, லோக்சபால வந்து ஒரு சீட். அத தந்திரமா வருவீங்களா? தந்திரமா மந்திரமா? தட் மீன்ஸ் டாபிக்கே அதுதான். பாஜக 2வது வந்தா ஏதாவது சொல்லணும், இதுதான் பாயிண்ட்னு. இல்லைன்னா அதுக்குள்ள என்ன மேஜிக் பண்ண போறீங்க? என்ன மேஜிக் சார்? மக்கள் கிட்ட வரக்கூடிய எழுச்சி தான் சார் மேஜிக். சரி.